Hello guys, so here next we move on to which problem here? Fourth sum. Third sum வந்து உங்களால செய்ய முடியும். நம்ம second sum செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் third sumமும். அதனால third sum நீங்க செஞ்சிருங்க. Fourth sum இப்போ நான் செய்கிறேன். Fourth sum ரொம்ப ஈஸி தான். நான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்களே செஞ்சிடலாம். பட் இருந்தாலும் நான் இந்த ப்ராப்ளம் போடுறேன், நீங்கள் கரெக்டான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ ஹியர் what they have given, they ask you to construct 2 by 2 matrix. 2 by 2 matrix நம்ம construct பண்ண சொல்லியிருக்காங்க. where A is equal to Aij whose elements are given by அப்படின்னு இங்கே first subdivision some elements கொடுத்துருக்காங்க, second subdivisionக்கு some conditions கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம செய்ய வேண்டியதான். சரியா? இப்போ 2 by 2 matrix அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக 2 by 2 matrixனா இப்போ இங்கே சைடில் எழுதிக்கோமா, சைடில் 2 by 2னா என்ன? A11 A12. சரியா? அடுத்தது A21 A22. இதுதான் 2 by 2 மேட்ரிக்ஸ். இதுதான் 2 by 2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 by 2 மேட்ரிக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது நம்ம செஞ்சு காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக்காக உள்ளது. A11 A12 A21 A22. A11 என்னது? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ரூல்ஸ். இதை வச்சு நம்ம இங்கே ப்ராப்ளம் போட வேண்டியதான். இப்போ என்ன செய்யணும்னா ஏஐஜேனா ஃபஸ்ட்டு ஏ என்ன செய்யலாம்? 11 A11 இருக்கு இல்லையா, ஸோ A11 கொடுத்துக்கலாம், which is equal to இப்போது ஐக்கு பதிலாக 1 ஜேக்கு பதிலாக 1. சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? ஐக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஜேக்கு பதிலாக 1 the whole square divided by 2. அப்போது which is equal to என்ன கிடைக்கும்? 1 plus 1னா 2 square divided by 2. ஓகே, 2 squareனா 4 divided by 2. அப்போது இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 கிடைக்கும். ஸோ which is equal to 2. அப்போது A11 என்ன கிடைக்கிது? 2ன்னு கிடைக்கிது. A11 என்ன? 2. இங்கே சைடில் எழுதிக்கலாமா நமக்கு கிடைக்கிறத? A11 என்ன கிடைச்சிது? 2 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது A12 போட்டு பார்க்கலாம். A12 which is equal to ஐக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஜேக்கு பதிலாக என்ன போடணும்? 2 போடணும், ஸ்கொயர் டிவைடட் பை என்ன இருக்குது? 2. ஸோ which is equal to 1 plus 2 3 the whole square divided by 2 is equal to 3 3s are 9, 3 squareனா 9 divided by 2. 9 by 2 கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் அப்படியே விட்டுடலாம். இதுதான் A12. அப்போ A12 என்ன வருது? 9 by 2. A12 என்ன வருது? 9 by 2. ஓகே, போட்டுட்டோமா? இப்போ அடுத்தது செகண்ட் திங் எதுக்கு வரணும்? A21 A21 is equal to ஐக்கு பதிலாக 2 ஜேக்கு பதிலாக 1. ஐக்கு பதிலாக 2 ஜேக்கு பதிலாக 1. ஏன்னா இங்கே எழுதியிருக்கோம்ல, இது ஐ இது ஜே. ஐ வந்து 2 ஜே வந்து 1. தலையில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ which is equal to 2 plus 1 3 the whole square divided by 2. So which is equal to 3 square na 9 then divided by 2. அப்போது A21 என்ன கிடைச்சிருக்கு? A21 வந்து 9 by 2. இங்கே எழுதிக்கலாமா? A21 என்ன? 9 by 2. ஓகே, இப்போ அடுத்தது A22க்கு வரணும். A22 அப்போது ஐங்கிறது என்ன? இங்கே 2 ப்ளஸ் ஜேங்கிறது என்ன? அதுவும் 2. தலையில் என்ன? ஸ்கொயர் டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க? 2. ஸோ which is equal to 2 plus 2 4 the whole square divided by 2. ஸோ which is equal to 4 squareனா 16 divided by 2. 16 divided by 2. அப்போ என்ன கிடைக்கும்? 8 2s are 16. ஸோ here 8 A22 என்ன வருது? 8. A22 8 வருது. ஓகே, ஸோ அவங்க 2 by 2 மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த 2 by 2 மேட்ரிக்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி
முடிச்சிட்டோம். இந்த கொடுத்துருக்க இந்த கண்டிஷனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கேஸ் ஓவர். இப்போ செகண்ட் கேஸும் அவங்க சம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம 2x2 மேட்ரிக்ஸை என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டணும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இங்கே என்ன சைடில் எழுதிக்கலாமா? சைடில் என்ன எழுதலாம்? A11 A12 A221 A22 2x2 மேட்ரிக்ஸ் எழுதிடலாமா? இப்போ நமக்கு இங்கே சைடில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு A11 போட்டோன்னா 1/1 1/1ன்னா என்ன? 1. ஸோ 1 போட்டுட்டோமா? அடுத்தது A12னா ஐக்கு வந்து 1, ஜே வந்து என்ன 2. 1/2 ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் 1/2 அப்படியே A12க்கு பதிலாக எழுதிடலாம். அடுத்தது என்ன இருக்குது? A21னா ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக என்ன இருக்குது? 1. 2/1னா 2. ஸோ A21க்கு 2 எழுதிடலாம். அடுத்தது A22னா ஐ வந்து 2, ஜேவும் 2. ஸோ 2/2னா கேன்சல், என்ன 1 வரும். A22 என்ன? 1. Okay, so here this is the 2x2 matrix we have construct here. So 2x2 matrix வந்து second subdivisionல நம்ம construct பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் guys. ஆக்சுவலாக first subdivision செஞ்சு முடிச்சிட்டோம், செகண்டும் முடிச்சிட்டோம். இப்போ third subdivision இருக்குது. ஸோ third subdivision யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2x2 மேட்ரிக்ஸை வந்து construct பண்ண போகிறோம். சரியா? ஸோ இங்கே third subdivision என்னங்கிறத பார்க்கலாம். 4th questionல third subdivision. Okay, so here what they have given, aij is equal to I plus 2j by 2, 2j the whole square divided by 2. Okay, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா? இங்கே கார்னர் போய்க்கலாம், நம்ம எழுதிக்கலாம். இங்கே A11 A12 A21 A22 அப்படின்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ளுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். 2x2 மேட்ரிக்ஸ் தான், என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு A11 ஸோ A11னா ஐக்கு பதிலாக என்ன போடலாம்? இங்கே 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஜேக்கு பதிலாகவும் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும், இல்லைனா மிஸ்டேக் ஆச்சுன்னா நமக்கு அங்கே எலிமெண்ட்ஸ் எழுதும்போது ரொம்ப தப்பாக எழுதிடுவோம். சரியா? அப்போது 1 ப்ளஸ் 2 1s are 2 the whole square divided by 2. So which is equal to 1 plus 2 3 square divided by 2. So which is equal to 3 square na 9 divided by 2. So A11 என்ன கிடைச்சிருக்கு? 9/2. So இங்கே A11 9/2ன்னு எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது A12 எழுதலாம். A12னா which is equal to I வந்து 1, J வந்து 2. அப்போது ஐக்கு 1 போட்டுக்கலாம், ப்ளஸ் 2 இன்ட்டு ஜே இருக்குது, ஜேக்கு பதிலாக என்ன போடலாம்? 2 போடலாம். போட்டுட்டு the whole square divided by 2. So which is equal to, எடுத்து எழுதுறத கரெக்டாக எழுதிட்டினா நீ calculation பண்ணிடுவேன். இப்போது 1 plus 2 2s are 4 the whole square divided by 2. So which is equal to 1 plus 4 na 5 square divided by 2. So which is equal to 5 square na எவ்வளோ? 25 divided by 2. அப்போ A12 என்ன வருது? 25/2. இதை கேன்சல் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ 25/2 தான் A12 என்ன? 25/2. அடுத்தது A21. நெக்ஸ்ட் இஸ் A21. ஸோ A21 என்ன? ஐங்கிறது 2, ஜேங்கிறது 1. ஸோ இதை பார்த்து எழுதுவோமா? ஐங்கிறது 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஜேங்கிறது என்ன? இங்கே 1 whole square divided by 2. Okay, so here
2 plus 2 ones are 2 the whole square divided by 2. So which is equal to 2 plus 2 4 square divided by 2. So here 4 square na 16 divided by 2. Appo எத்தனை times 8 2s are 16. So which is equal to 8. அப்போ a21 என்ன 8. a21 வந்து 8. Okay. Next last என்ன கண்டுபிடிக்கணும் a22. a22 கண்டுபிடிக்கணுமா? So a22 னா iயும் 2 jவும் 2. அப்போ அங்க I என்ன 2 plus already 2 இருக்கு j க்கு பதிலா திரும்ப ஒரு 2 போட்டுட்டு whole square divided by 2. So which is equal to 2 plus 2 2s are 4 the whole square divided by 2. Okay, so here 2 plus 4 is 6 square divided by 2. So which is equal to 6 square na 36 divided by 2. So 36 divided by 2 cancel பண்ணலாமா? 1 2s are 2 carries 1 8 2s are 16. So here the answer is 18. அப்போ a22 என்ன வருது 18 கிடைக்குது. That's all. So here we have construct the 2 by 2 matrix by using the condition. So அவங்க கொடுத்திருக்க condition third subdivision condition வச்சு 2 by 2 matrix என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். Okay guys, so இப்போ அடுத்தது நம்ம 5th sum போலாம். Okay, thank you.